வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ப்ளவுஸ் எப்படி 1/2 மணி நேரத்தில தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் இதுக்கு முந்தின வீடியோல எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. நான் அதோட லிங்க் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில குடுக்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாரி கிராஸா வச்சுட்டு ஒவ்வொரு பகுதி அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பீஸ் எல்லாமே நேராக கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்போது ஒவ்வொரு பீஸை மடித்து மடித்து வைங்க. ஒரு பீஸ் தைச்சிட்டோமா அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை அப்படியே எடுத்துகிட்டு திருப்பி மடித்து விடுங்க. அப்போ நல்ல பக்கம் மேலே வரும். அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி கிராஸாக நம்ம இன்னொரு பீஸை எடுத்து வைக்கணும். அதில் சென்டரில் வி மாதிரி வரும். அந்த இடத்துல தையல் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பீஸை எடுத்து பார்க்கும்போது ஒரே நீல பீஸாக கிடைக்கும். நேராக கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்குது பாருங்கள், இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ நம்ம கழுத்தில் வச்சு தைக்கும்போது ரொம்ப அழகாக வரும். அவ்வளோதான். அடுத்தது நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக டாட் பிடிச்சிடலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் தான் உள்பக்கமாக வரும். அதனால் அந்த மார்க் இருக்கக்கூடிய இடங்களை கவனித்து பிடிங்க. நம்ம எப்போவுமே துணி கட் பண்ணி வச்ச துணி தைக்கும்போது இந்த மார்க்கிங் எல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அதனால் இதை மட்டும் மெயினாக கவனிக்கணும். அந்த டாட் எல்லாத்துலேயுமே நம்ம ஊசி மார்க் குத்தி வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு டாட் பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு டாட்லலாம் 2 2 தையல் போட்டுடுங்க. அப்போ தான் நல்லா துணி டைட்டாக போடும்போது தையல் விடாமல் கொஞ்ச நாளைக்கு உழைப்பு அப்படியே இருக்கும். இப்போ 2 பக்கத்துலேயும் அதே போல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அளவில் டாட் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டேப்பே எடுக்காமல் துணி டக்குனி தச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் 30 நிமிஷத்தில் தச்சு முடித்தேன் அப்படின்னா அதை உங்களுக்கு அவ்வளோ டைமும் காமிச்சேன் அப்படின்னா டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சாச்சு. பட்டி தைக்கணும். கையிலேருந்து கொஞ்சம் கிளாத்து கட் பண்ணி எடுத்துருந்தோம். அந்த கிளாத்தில் ஒரு 2 பீஸ் வருது. அதை எடுத்து ஒரு பெட்டிக்கு நான் தச்சுருக்கேன். அடியில் அந்த 2 கிளாத்தை வச்சுட்டு மேலே நல்ல கிளாத்து வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு திருப்பி 3 கிளாத்தையும் சேர்ந்து வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் பட்டி தைச்சாச்சு. இனி அடுத்த பக்கம் பட்டியும் நம்ம அதே போல் தைச்சிடலாம். இந்த மாதிரி தைக்கிறதுல ரொம்பவே ஒரு வசதி இருக்குது. நம்ம இப்படி மேலே ஒரு தையல் போட்டு திருப்பி ஒரே ஒரு தையல் போடுறோம்ல 1/4 இன்ச்சில், இந்த பட்டி நல்ல பக்கத்தில் இந்த அடிப்பக்கத்துலேயும் மேல் இருக்கக்கூடிய பக்கமும் நல்ல பக்கமாக வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பட்டியை நம்ம பார்த்து பார்த்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பக்கத்துக்குமே இந்த பீஸ் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். பிரச்சனையே வராது. இப்போ 2 பக்கத்துக்கும் பட்டி தைச்சி எடுத்துட்டேன். இனி அந்த ப்ளவுஸில் பட்டியை ஜாயின் பண்ணிடலாம். பட்டி ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே அந்த நடுப்பகுதியிலேருந்தே தைக்கணும். வெளிப்பகுதியிலேருந்து தைச்சி உள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது. அது இல்லாமல் அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட்டை நல்லா மடித்து விட்டு டாட்டு தையலோடு சேர்ந்து அமுங்காத அளவுக்கு பிடிச்சி விடணும். அப்போ தான் நம்ம பட்டி தைச்சதுக்கப்புறம் அது நல்லா அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கப்பு அமுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த தைக்கக்கூடிய தையல் சரியாக 1/2 இன்ச்சில் போடணும். இப்போ 2 பக்கமும் நம்ம பட்டி வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இனி இந்த அளவு சரியாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஒருவேளை எந்த இடத்துலையாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2வது தையல் போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம். இந்த கிளாத் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிறதுனால தையல் சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தையல் சரியாக தெரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போது 2 பக்கமும் பட்டியில் 2 தையல் போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம கழுத்தில் இருந்து கட் பண்ணி எடுத்த பீஸை சின்ன பீஸ் ஒன்றும் பெரிய பீஸ் ஒன்றும் கட் பண்ணியிருந்தோம். அதில் சின்ன பீஸை இந்த மாதிரி இடது பக்கத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே மடித்து வச்சு தைச்சிட்ருக்கேன். 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு இப்போ திருப்பிட்டு மேலே ஒரு பதிவு தையல் போட்டிருக்கேன். இப்போது இதை ஒரு 2 மடிப்பு மடித்து உள் பக்கமாக மடித்து விட்டுறணும். அந்த மடிப்பு பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் தான் தெரியணும். நம்ம மடிச்சிருக்க கிளாத்து உள்ளே தான் போகணும், வெளியில் தெரியக்கூடாது. இப்போ தையல் போட்டாச்சு. மறுபடியும் இப்போ வலது பக்கத்தில் உள் பக்கத்தில் இருந்து அந்த கிளாத்தை எடுத்து வச்சு தைக்க கொஞ்சம் பெரிய கிளாத்தை எடுத்துருந்தோம்லையே அது ஒரு மடிப்பு மடித்து விட்டு 1/4 இன்ச்சில் இதுலேயும் தையல் போடணும்.
ஒரு சில ஊர்களில் வந்து இந்த ஊக்குப்பட்டியும் வி பட்டியும் கொஞ்சம் மாறி மாறி வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தச்சுடுங்க. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் தைப்போம். இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து நம்ம ஏற்கனவே தையல் போட்டோம்ல அந்த தையலுக்கு வெளியிலேயே இந்த கிளாத் வர்ற மாதிரி வச்சுட்டு 5 இடத்துல வி தைக்க வேண்டியது தான். சென்டரில் வரக்கூடிய வி வந்து கரெக்டாக அந்த பட்டி ஜாயிண்டில் வரணும். அந்த 4வது வி வந்து மேலே சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வரணும். கடைசி வி வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அதுக்குள்ளேயே முடிச்சுக்கிடணும். அப்போ தான் கழுத்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ 2 கிளாத்தையும் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அதான் ஊக்குப்பட்டி தைச்சிருக்க இடத்துல அந்த கழுத்து வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருந்து அதை லைட்டாக சேஃப் எடுத்து விட்ருக்கேன். ஏன்னா அந்த பிரச்சனை வந்து வரும்ன்ட்டு நான் நிறைய டைமில் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ வந்து பின்பக்கமும் முன்பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். மார்க் பண்ணியிருந்தது உள்பக்கமாக போகிற மாதிரி கவனிச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த முன் பீஸை எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு ஜாயின் தையல் கொடுத்துருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். கழுத்தில் இந்த இடத்துல லூஸ் வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து கழுத்து பக்கத்தில் வந்து 1 பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக பிடிச்சி தைங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மாதிரி கவனிச்சுட்டு தைங்க. இப்போது அந்த முன்பக்கம் பின்பக்கம் அந்த ஆம்குல் சைடில் வரக்கூடிய அந்த கிளாத்தை மேலேருந்தே பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இந்த நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பின்பக்கம் பீஸ்லாம் உயரம் மடித்து தைக்கிறதுக்கு அதையும் முன்பக்கமும் அந்த கிளாத் ரெண்டும் ஒன்றா முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்றா முடிஞ்சது அப்படின்னா சரியாக அந்த இடத்துல மடித்து தையல் போட்டுருங்க. ஒருவேளை முன்ன பின்ன வந்தது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசித்து சரி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் மடித்து தையல் போட்டுட்டேன். இப்போ அந்த முதுகு பீஸை வந்து 2ஆக மடித்து விடலாம். மடிச்சுட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக கிளாத்தை விட்டுட்டு அதை மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மடிப்பு பகுதி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிடுவோம். 2 மார்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிக்கிற இடம் சரியாக வந்துடும். இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சி ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து முடிச்சு எடுத்துடலாம். இந்த டாட் பிடிக்கிற உயரமுமே ஒவ்வொரு ப்ளவுஸோட உயரத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு நீங்கள் கூட தச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 14 இன்ச்சு நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே இந்த டாட்டோட உயரம் வந்து முடியும். சரியாக இருக்கும். இப்போ 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கழுத்து தைக்கலாம். கழுத்து ஏற்கனவே கிராஸ் பீஸ் வந்து முதலே தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸோட நல்ல பகுதி இந்த கழுத்தில் ஒட்டி வர மாதிரி வைக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து வந்து வெளியில் விட்டுறணும். விட்டுட்டு நம்ம ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக 1/4 இன்ச்சு கிளாத் இருக்கணும். மேலே வரக்கூடிய கிளாத்தும் 1/4 இன்ச்சிலே வர மாதிரி 2 சேர்த்து வச்சு நம்ம வந்து ரொம்ப இழுக்கவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக அந்த கழுத்து வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கொண்டு வந்து தையல் போடலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவு தான் நமக்கு கழுத்துக்கு விட்டுருக்கோம். அதை கவனித்து தைங்க. ஒரு இடத்துல 1/4 இன்ச்சும் ஒரு இடத்துல 1/2 இன்ச்சும் நம்ம விட்டு விட்டு தைச்சோம் அப்படின்னா கழுத்தோட சைஸ் வந்து கோணலாக போயிடும். அதனால் எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கிற அளவு முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். இப்போ அப்படியே வந்து நான் முன்பக்கம் கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து தையல் போட்டு முடிக்க போகிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த கிராஸ் பீஸை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த வளைவுகள் வருது இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் நூலில் கட் ஆகிராமல் அந்த இடத்துலலாம் கட் கொடுத்துடணும். இப்போ முன்பக்கம் ஒரு 3 நாள் கட் கொடுப்போம். அதுக்கப்புறமா அந்த பின்பக்கம் ரவுண்டு வரக்கூடிய இடத்தையும் ஒரு 3-4 இடத்துல கட் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா இடங்களையும் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை ஒரு மடிப்பு மடித்து அந்த கழுத்தில் உள்ள பிசுறு எல்லாமே அந்த மடிப்புக்குள்ளே நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் அந்த கிளாத்து அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி தையல் போடுங்க. நான் ஏற்கனவே வந்து இந்த கழுத்தெல்லாம் கிராஸ் பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த உங்களுக்கு பார்க்கையில புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பிகினர்ஸ் வீடியோஸு டிப்ஸ் வீடியோஸ்லலாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே லெவலில் வரணும். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கழுத்து தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த துணி கிழியிறது வரைக்குமே இந்த கழுத்து வந்து ஹெம்மிங் பண்ணுறது பிரிஞ்சு வரவே வராது. அதனால இந்த மெத்தடில் தைங்க. இது தச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உள் பக்கமாக கிளாத் அதிகமாக நின்றுது அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நெக் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நான் கை ஜாயின் பண்ணிட போகிறேன். கை வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மார்க் பண்ணியிருக்க பகுதி வந்து உள் பக்கமாக வர்ற மாதிரியும் பார்த்துக்கிடணும். இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த முன்பக்கம் கைக்குழி கட் பண்ணியிருந்தது அது முன்பக்கம் வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த கையோட ஷோல்டர் பகுதியை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி முடிகிற இடம் வரைக்கும் கொண்டு வந்து பார்க்கலாம்.
இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸும், கை பீஸும் கொஞ்சம் முடியிற இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு முன்ன பின்ன வருது அப்படின்னு. இந்த இடம் வந்து நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு மேலேயே கிளாத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து அளவுக்கு அதிகமா விட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 1/2 இன்ச்செல்லாம் முன்ன பின்ன வந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருவேளை கிளாத் இல்ல அப்படின்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு மேல அந்த இடத்துல குறைவா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கை பீஸ்ல வந்து துண்டு போட்டு எடுத்துக்கிடுங்க. நம்ம வந்து மெயினா கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து, அந்த கையோட சென்டர் பகுதி, ஷோல்டர்ல கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப வந்து நமக்கு வந்து அந்த ஆம்குல் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் திருங்கிக்கிட்டு வராம, அழுத்தம் இல்லாம ஒரே அளவுல வர்றதுனால. இப்போ ஒரே தையல் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர செக் பண்ணணும். கையோட உயரத்த செக் பண்ணணும். நம்ம வந்து தையலுக்கு விட்டிருந்த அளவ விட, நம்ம தச்சிருக்க அளவு கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வேள நீங்க வந்து சரியா தைக்கல, கொஞ்சம் முன்ன பின்ன கையில வளைவு வருது அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, 2வது தையல் போடும்போது எந்த இடத்துலலாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தோ, அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல வரலன்னா, கண்டிப்பா பிரிச்சுட்டு தைங்க. ஏன்னா, எப்பவுமே அதுதான் நல்லது. மொத்தமா நம்ம ப்ளவுஸ தச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வரல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஷோல்டர் பாயிண்ட்டும், கையும் கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆகுனா தான், ஷோல்டர் வந்து துணிய விட்டு அங்கங்க இறங்காம, நம்ம போடுற இடத்துல அப்படியே ஃபிட்டிங்கா நிக்கும். இப்போ வந்து கைக்கு தைக்கக்கூடிய அளவு வந்து கரெக்ட்டா 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சையும் சரியா நீங்க பிடிச்சு தைங்க. இப்போ புதுசா தைக்கும்போது கண்டிப்பா அந்த கையில நெறைய பிரச்சனை வரும். அதனாலேயே ரொம்ப கை வந்து சரியா வரையல, ஷோல்டர்ல அங்க இங்க தூக்கிட்டு நிக்குது, நெளிஞ்சிட்டு நிக்குது அப்படின்லாம் நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. கொஞ்சம் பொறுமையா நீங்க தைக்க தைக்க அந்த தையல்கள் வந்து நாள்பட நமக்கு சரியா வந்துரும். ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான் வரும். எல்லாருமே எடுத்த உடனே கரெக்ட்டா தச்சுருவோம் அப்படின்னு எப்பவுமே சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் கையிலேயே 2, 2 தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து அடுத்தது நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு டைம் வந்து அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு தையல் போடுவோம் பாருங்க. அதில வந்து பாயிண்ட்ட கூட்டி வச்சு லாங் தையலா போட்டுடுங்க. ஆனா இந்த இடத்தையும் நம்ம இப்படி தச்சு கொண்டுட்டு வரும்போது, கைய வந்து ஒரு டைம் அளந்துக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது ஏதோ அந்த கட் பண்ணி விட்ட இடத்த கரெக்ட்டா ஆரம்பிச்சிருப்போம். உள்ள வர வர ஒரு வேளை கொஞ்சம் நம்ம வந்து வெளிப்பக்கமா இழுத்து தைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல உள்பக்கமா தைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாரி தையல் போட்டு வரும்போது சென்டர்ல வரச்சுல ஒரு அளவு அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. எப்பவுமே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கரெக்ட்டா நம்ம அளந்து அந்த தையல்கள போட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். சரியா முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால டேப் வச்சு அளக்கிறதுக்கு நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். டக்குன்னு அளந்துட்டு அந்த இடத்த முடிச்சிடுங்க. அப்பதான் நமக்கு தெளிவான ஒரு அளவு வந்து கிடைக்கும். இப்ப கையில 2 இடமும் தையல் போட்டாச்சு. இனி வந்து உடம்ப ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நல்ல பக்கமும் ஒண்ணா வர்ற மாரி முன்பக்கம் இடுப்பு பகுதியும், பின்பக்கம் இடுப்பு பகுதியும் எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும் நடுவுல வந்து ரொம்ப கேப் வரையல. ஒரு 1 இன்ச்சி அளவுக்கு 1 1/2 இன்ச்சி அந்த அளவுக்கு உள்ள தான் வந்திருக்கு. ஏன்னா, இந்த துணியில வந்து கப் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் பிடிச்சிருக்கும். அதனால, இப்போ அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா? இத வந்து ஒண்ணா வச்சுட்டு, ஆம்குல் பகுதியும் ஒண்ணா வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஷோல்டரையும் பார்க்கணும். பார்த்துட்டு கை வந்து முடியிற இடம் இருக்கு இல்லையா? அதுவும் ஒண்ணா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். கரெக்ட்டா வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சில ஜாயின் தையல் மட்டும் போட்டு விட்டுறணும். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இடுப்பு சுற்றளவ அளந்து மார்க் பண்ண போறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, "இடுப்பு சுற்றளவ நீங்க எப்படி மெஷர்மென்ட் பண்ணுவீங்க?" அப்படின்னு. தெளிவா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஜாயின் தையல் மட்டும் தான் போட்டிருக்கோம். இனி வந்து அந்த மார்பு சுற்றளவு நான் வந்து ப்ளவுஸ்லயே அளந்து காமிக்கிறேன். ப்ளவுஸில தையல் இருக்கக்கூடிய இடத்த நான் லைட்டா மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊக்குப்பட்டினா, ஊக்குப்பட்டிய கரெக்ட்டா எடுத்து வைக்கணும். வி பட்டினா, வி பட்டி பகுதிய எடுத்து வைக்கணும். அதில எந்த இடத்துலேருந்து நம்ம தையல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதே மாதிரி எடுத்து வைக்கணும். அந்த ப்ளவுஸில இந்த தையல் முடியிற இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மார்க் இடத்துலயே நம்ம வந்து மார்க் போட்டுறலாம். அடுத்தது கையும் இந்த மாரி மேலே எடுத்து வச்சுட்டு, உள்பக்கமாவே வச்சு அளக்கணும். அப்பதான் தையல்கள் வந்து சரியா தெரியும். அதே மாரி இந்த பக்கமும் நான் அளக்கேன் பாருங்க. இந்த பக்கத்துலயும் நம்ம வந்து கிளாத் எந்த இடத்துலருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்படியே வந்து ஆம்கூல் பகுதியில அந்த தையல் இருக்க இடம் வரைக்கும், இந்த 2 கிளாத்தையுமே ஈக்குவலா பிடிச்சு டைட்டா வச்சுடணும். ஒரு கிளாத் லூஸாவோ, ஒரு கிளாத் டைட்டாவோ வச்சு இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிடுவோம். ஆனா, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து தைக்கும்போது இன்னும் ஒரு அளவ ரொம்ப கவனிக்கணும். அதுதான் அந்த ஆம்கோலோட ரவுண்டு. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது கவனிச்சோம் இல்லையா? இதில அளக்கும்போதும் ஒரு சில பேருக்கு வரக்கூடிய மிஸ்டேக்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் குடுக்குறேன். இப்போ 2 பக்கமும் கையெல்லாம் அளந்தாச்சு. மார்பு சுற்றளவும் 2 பக்கமும் மார்க் பண்ணியிருக்கோம்.
ஆனா, இதில வந்து ஒரு சின்ன வித்தியாசம் வந்திருக்கு. அத நான் வந்து கவனிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு முடிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அந்த இடுப்பு பகுதியில அந்த வி பெட்டி இருக்கு இல்லையா? அந்த வி பெட்டி தையல் எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது, அதில இருந்து இந்த 2 கிளாத்தையும் ஈக்குவலா அப்படியே பிடிச்சு பிடிச்சு கொண்டுட்டு வரேன். கொண்டுட்டு வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்ட்டு பார்த்துட்டு, அந்த இடத்துல கரெக்ட்டா ஒரு மார்க் பண்ணணும். 2 கிளாத்தையுமே ஒரே ஈக்குவல் பாயிண்ட்ல பிடிக்கணும். ஏன்னா, அந்த கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்கி அ டைட்டா இருக்கும். நம்ம இழுத்து பிடிக்கும்போது சரியா வந்துரும். இப்போ மார்க் பண்ணியாச்சு பாருங்க. இந்த மார்க்குக்கு வெளிப்பக்கமா எவ்வளவு அளவு இருக்கு அப்படிங்கிறத அளக்கணும். இந்த மார்க்குக்கு வெளிப்பக்கமா 6½ இன்ச் இருக்குது. இப்போ இந்த 6½ இன்ச் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவு. இத வந்து ஒரு டைம் இந்த மாரி 2ஆ மடிச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் அந்த 2ஆ மடிச்சிருக்க மடிப்ப இன்னொரு டைம் 2ஆ மடிக்கலாம். மொத்தம் 1½ இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் வந்திருக்கு. ஏன்னா நெறைய பேர் அளக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா, அவங்களுக்காக தான் இந்த அளவு. ரொம்ப நம்ம வந்து மூளைய போட்டு குழப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இப்போ நம்ம ஏற்கனவே ஜாயிண்ட் தையல் 1/2 இன்ச்சில போட்டு வச்சோம் இல்லையா, அந்த இடம் உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கிங்குக்கு வெளிப்பக்கம் இந்த உள்பக்கமா நான் வந்து ஒரு 1½ இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆம்கூல் ரவுண்ட வந்து அளக்கேன். இந்த ஆம்கூல் ரவுண்டு வந்து 8¼ இன்ச்சு வந்தது. இந்த 8¼ இன்ச்சிய விட்டு நான் முதல்ல பண்ண மார்க் வந்து வெளியில வந்திருக்கு பாருங்க 1/2 இன்ச்சுக்கு. அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து அளந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் கை வந்து கரெக்ட்டா வந்த மாரி இருந்தது ஆம்கூல்ல. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்தது. அதனால இப்போ அளந்துட்டு, கீழ உள்ள மார்க்கு, சென்டர்ல ஆம்கூல் மார்க்கு, அதுக்கப்புறமா கையோட மார்க். இத 3யும் நேரா கோடு போட்டேன். இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் நம்ம டேப் வச்சு பிடிச்சோம் அப்படின்னா, இந்த 3 மார்க்குமே ஒரே பாயிண்ட்ல வந்தது. இப்ப நான் இதில உங்களுக்கு மார்க்கு கீழயும் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன். தெளிவா காமிக்கிறேன். இப்ப மேல இருக்க மார்க்கு, சென்டர்ல உள்ள மார்க்கு, இது பாருங்க. இந்த மாரி நேரா வருதா? இந்த மாரி வந்தா முக்கால்வாசி வந்து பிரச்சனையே இருக்காது. இருந்தாலும் நம்ம எப்பவுமே இந்த ஆம்கூல் ரவுண்ட கண்டிப்பா அளந்து பார்க்கணும். ஆனா, இந்த பக்கம் ஆம்கூல் ரவுண்ட் வந்து கரெக்ட்டா இருந்தது. அதனால நான் வந்து எனக்கு போட்ட மார்க்ல கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுனால ஆம்கூல் ரவுண்ட அளந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த நேரே கோடு போட்டிருக்கேன் இல்லையா? இதில வந்து தையல் போட்டுடலாம். நான் எதுக்காக இத்தன டைம் அளந்து காமிச்சேன் அப்படின்னா, புதுசா தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும். அதை எப்படி சரி பண்ணேன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்காக இந்த அளவுக்கு நான் வந்து எல்லா இடங்கள்லயும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இடுப்பு பகுதியிலேருந்தே தையல் போட்டு கைப்பகுதி வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சாச்சு. இந்த தையலுக்கு வெளிப்பக்கமா இன்னும் 1/4 இன்ச் 1/4 இன்ச்சில 2, 2 தையல் வந்து போட்டு விட்டுறலாம். அப்போ வந்து அந்த ப்ளவுஸ வந்து பிரிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த பகுதியில அதே மாரி இடுப்பு பகுதியிலேருந்து தையல் போட்டு கையில வரைக்கும் முடியிற வரைக்கும் கொண்டு முடிச்சிட போறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து 2 ஆம்கூல் ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு, நம்ம வந்து இந்த 2 பக்கம் கையோட ஷோல்டர் இருக்குது பாருங்க. இத எடுத்து வச்சுட்டு அந்த ஆம்கூல் ரவுண்ட செக் பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் வந்து அந்த மார்க் பண்ணி தையல் போட்டிருக்க இடம் வந்து ஒரே இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப நம்ம போட்டிருந்த மார்க்கு ரொம்ப வெளியில நிக்கலையா? ஏன்னா ஒவ்வொரு சில அளவு ப்ளவுஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா தச்சிருக்கலாம். அதனால தான் இந்த மாரி நம்ம அளக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம திருப்பிட்டு, அந்த கைய பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல ப்ளஸ் வந்து வந்திருக்கும் ஆம்கூல்ல. இந்த மாரி வந்தா போதும். ரொம்ப நீட்டா ப்ளவுஸ் தச்சிருப்போம். இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு சொல்லி காமிச்சிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன ஆன் பண்ணிருங்க. குரல் வந்து ரொம்ப கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.